பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எத்திராஜம்மா. நான் 80+1 இருக்கேன். இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 1945. அரக்கோணங்கிற டவுன்ல இருந்து ஒரு 2½ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு அம்மனூர்ன்ற கிராமத்தை நான் பிறந்தது. அப்பா பேர் PN ரங்கநாதன், அம்மா பேர் ஜெயலக்ஷ்மி. இவங்களுக்கு நான் முதல் குழந்தை. என் கூட ஒரு 5 பெண் குழந்தைகளோ ஒரு தம்பியோ இருக்காங்க. பிறந்ததெல்லாம் அம்மனூர்ன்ற கிராமமே தவிர, ஏன்னா அது எங்கள் அம்மாவுடைய ஊர். அங்கே நான் பிறந்ததெல்லாம். ஆனால் அப்பா அரக்கோணம் EWSல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் டவுனில் தான் குடியிருந்தோம் அரக்கோணம் டவுனில். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் CSIன்ற ஸ்கூலில், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் அது, அங்கே படித்தேன். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும். ஆனால் வீடு 2 தெரு தள்ளி சுப்பிரமணிய ஸ்ட்ரீட்னு பேர். அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஸ்கூலுக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் நல்லா ஜாலியாக இருந்தது. ஸ்கூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், எல்லாரும் விளையாடுறது, பாண்டி ஆடுறது எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாட்களாகவே இருந்தது. திரும்ப அந்த ஸ்கூல் நாள்லாம் வருமா தெரியாது, வரப்போகிறதில்ல லைஃப்பில். அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் கிளாஸுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி வரும்பொழுது ஆண்ட்ரூஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அரக்கோணத்துலேயே, அங்கே ஒரு 11th வரைக்கும் படித்தேன். அதுக்கு அடுத்தது வீட்டில் நான் பெரிய பொண்ணுங்கிறதுனால எனக்கான பொறுப்புகள் நிறையவே இருந்தது. அதில் என்னன்னாக்கா, குழந்தைகளை பார்த்துக்கிறது, அது பண்ணுறது. அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்கள, மீன்ஸ் இத்தனை குழந்தைகளை ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. எல்லோரும் அடுத்தடுத்து நாங்களாம் 1½ வயசு டிஸ்டன்ஸில் தான் குழந்தைகள். அதில் பார்க்க முடியாதுங்கிறதுனால நானும் நிறைய வீடுகள் வேலை செய்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய செய்யும். எங்கள் அப்பா ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். சொல்லப்படியாக அவர் ஒரு ஜென்டில்மேன் தான் சொல்லணும். இன்னி வரைக்கும் அவர் கடைசி காலம் வரைக்கும் யாருக்கிட்டேயும் கூட 10 காசு வாங்கி என் குழந்தைகளுக்கெல்லாம் படிக்க வைக்கணுமே, பணம் வேணும், நீ எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பியா, பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்ட காலமே கிடையாது. ஏன்னா அவருக்கு அப்போ அந்த நாளில் 55 ரூபா 60 ரூபா தான் சம்பளம் மாதத்துக்கெல்லாம். 55 ரூபா 60 ரூபா. இன்றைக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த 55 ரூபா 60 ரூபாயில் எத்தனை குழந்தைகளையும் பார்த்துட்டு, மாடு கண்ணை மேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வீட்டு வாடகை கொடுத்துட்டு, சாப்பாடுக்கு வேண்டு பொருள் வாங்கி, இத்தனையும் குடும்பத்தை நிர்வகிக்கிறது எங்கள் அப்பா தான். அப்போ கூட யாருக்கிட்டேயும் போய் ஒரு 10 ரூபா எங்களுக்கு வேணும் அப்படின்னு கடன் கேட்டவரே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா என்ன கொண்டு கொடுக்குறாரோ அப்பா அதை வச்சு தான் பண்ணுவார். காலனா, தம்படி கால்னான்னு சொல்லுவோம், முழு கால்னான்னு சொல்லுவோம், அரையணா போச்சுன்னா ஒரணா. இப்படி தான் அந்த காலத்தில் 16 ஒரணா சேர்ந்தாதான் 1 ரூபா. அவ்வளோ ரூபாய்க்கும் அவ்வளோ அந்த காலனாவுக்கும் அவ்வளோ மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த காலனா செலவு பண்ணால் கூட யோசித்து தான் பண்ணுவார் எங்கள் அம்மா. அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கனமாக குடும்பம் நடத்தி, குடும்பத்தை எந்த விதமான சிக்கல் இல்லாத எங்களெல்லாம் வளர்த்த, பெரியவங்களை ஆளாக்கினதெல்லாம் எங்கள் அம்மாவோட பொறுப்பு. எங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது ஒன்று பொங்கல், இல்லாட்டா தீபாவளி. இந்த 2 நாளில் தான் எங்களுக்கு எல்லாம். வருஷத்தில் ஸ்கூல் திறக்கும்பொழுது யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாரு, 2 யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாரு. சுகார் சத்திரம் பக்கத்தில் ஒரு கிராமம் புதுப்பட்டுன்னு, அந்த கிராமத்தில் தாத்தா பாட்டியோட போய் நாங்கள்லாம் பொங்கலும் சரி, தீபாவளியும் சரி, மற்ற பெரிய பண்டிகைகள் எது வந்தாலும் கூட அங்கே தான் போய் சேருவோம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே. நாங்கள் அக்கா தங்க எல்லாருமே இதே மாதிரி CSI ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு, 6ஆம் கிளாஸ் ஆண்ட்ரூஸ் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் 11th முடிச்சுட்டு உடனடியாக எனக்கு வேலைக்கு போகணும் ஒரு ஆசை, டீச்சர் ஆகணும்னு ஆசை. அந்த டீச்சருக்கு எத்தனையோ 3-4 தடவை முயற்சி பண்ணேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் டைலரிங் கற்றுண்டேன். அதுவும் ரொம்ப நாளில் ரயில்வேக்கெலாம் துணி தைச்சி கொடுத்து அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படியே நின்று போச்சு, பாதியிலே நின்று போச்சு. அதுக்கு அடுத்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் படித்தேன். அப்போல்லாம் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதுக்கு 4 ரூபா மாதம் கட்டுறதுக்கு. 4 ரூபா. எப்போ நான் சொல்கிறது 66ல், 1966ல் நான் சொல்கிறது. 4 ரூபா கட்ட முடியாத நின்றுட்டேன். ஒரு ஷார்ட் அண்ட் டைப்பிங் லோயர் பாஸ் பண்ணிட்டேன், ஹையர் வரத்துக்குள்ளே கட்ட முடியல, நின்றுட்டேன். அதனால் அதுவும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அப்பா ரயில்வே குவார்ட்டர்ஸில் தான் இருந்தார். ரயில்வே குவார்ட்டர்ஸில் வீடு கிடச்சிது எங்களுக்கு 58ல். 1958லேயே ரயில்வே குவார்ட்டர்ஸில் கிடச்சிது வீடு. அங்கே இருக்கச்ச என்ன ஆகும், மாடுகள், அங்கேயும் மாடு கன்றுலாம் வச்சுருந்தோம், தோட்டம் வச்சுருந்தோம். வீட்டுக்குள்ளேயே காய்கறி தோட்டம், பூ தோட்டம், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தோம். மாடுக்கு தினம் புல் அறுத்துட்டு வரத்துக்கு, மழை காலத்தில் புல் நிறைய கிடைக்கும். அதனால் புல் எடுக்கிறதுக்கு போவோம். நான் இன்னொரு எனக்கு அடுத்த சிஸ்டர் 2 பேரும் போவோம். அப்பா ஒர்க் ஷாப்பை முடிச்சு வந்துட்டு வீட்டில் டீ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவரே எங்களோட ஜாயின் பண்ணிப்பார்.
எல்லாருமா சேர்ந்து எல்லாம் புல்லெல்லாம் எடுத்து கட்டிட்டு கோணி பையில கட்டிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி கிட்டத்தட்ட ஒரு 6, 6:15 இருட்டுற நேரத்துக்கு வரும். அந்த மாதிரி. அப்புறம் வந்து மாட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் தட்டி போட்டு, மாடுகளுக்கெல்லாம் தண்ணி காய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பால் கறக்கணும். ஒரு மாட்டுக்கு அப்பா பால் கறப்பாரு, ஒரு மாட்டுல நான் பால் கறப்பேன். அப்புறம் அக்கம் பக்கத்துல ஒரு 4 பேருக்கு பால் குடுத்துட்டு இருந்தோம். அந்த பால் குடுக்குற வேலையும் நான் போய் கொண்டு போய் குடுத்துட்டு வருவேன். இப்படி எனக்கு ரொம்ப ஒரு ஹேப்பியான மெமரி ரொம்ப ஜாஸ்திங்கன்னா, நாங்க அனுபவிச்சதெல்லாம் இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்டன்ஸ் ரிலேஷன் ஒருத்தர் நாக்பூர்ல இருக்காரு, மகாராஷ்டிரால. அவர் என்ன பண்ணாரு, "நீ இப்படியே இருக்கிறதுல லாபம் இல்லம்மா, என்னோட வா. நான் உன்னை நர்சிங்ல சேர்த்து விடுறேன்" அப்படின்னாரு. சரின்ட்டு அங்க மகாராஷ்டிரால நான் போனேன் என்னுடைய 24வது வயசுல. நர்சிங் ஜாயின் பண்ணது 1970 செப்டம்பர்ல ஜாயின் பண்ணேன். அது மேயோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல். நான் ஜாயின் பண்ணது, ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணது. முதல்ல போகும்பொழுது எனக்கு கொஞ்சம் மனசுல பயமா தான் இருக்கும். எப்படி பண்ணுவோம், ஏது பண்ணுவோம் அப்படின்லாம். ஆனாலும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் முதல் 3 மாசம் படிப்புல போயிடுத்தே தவிர, மற்றபடி இந்த பேஷண்ட்டோட கான்டாக்ட் அந்த மாரிலாம் இல்லாதனால, எனக்கு அவ்வளவா ஒண்ணும் தெரியல. பட் பேஷண்ட்டோட போய் மூவ் பண்ண ஆரம்பிச்ச ஒவ்வொரு பேஷண்ட்டுகிட்டயும் நம்ம பழகுற பழக்கம் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதில அவங்கள்லாம் நம்மகிட்ட பழகுற விதம் ரொம்பவே மனசுக்கு ஒரு ஆறுதலாவும், சந்தோஷமாவும் இருக்கும். ஏன்னா, நான் ஃபேமிலிய விட்டு நாங்கலாம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட். நம்ம அம்மா, அப்பா கிட்ட பாசம், சிஸ்டர்ஸ் பாசங்கிறதெல்லாம் போய், இப்போ இந்த பேஷண்ட்டோட மூவ் பண்ண அந்த பாசங்கிறது வந்து பேஷண்ட் பக்கம் திரும்பிடுத்து பாருங்க. அதனால என்னன்னா, பேஷண்ட்டோட ரொம்ப சந்தோஷமா பேசுறது, செய்யறது, டியூட்டி முடிச்சுட்டு ஏன்டா போறோம்ன்னு கூட தோணும் சில நேரம். ரூம்ல போனா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் இருப்போம். அதனால இதிலேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணும் சில நேரம். பேஷண்ட்டோடயே கூட இருக்கலாம்னு தோணும். அந்த மாரி இருந்துச்சு. ஒரு தடவ நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானங்க அப்போ. 3 இயர்ஸ் 5 மந்த்ஸ் 6 மந்த் எங்களோட ட்ரெய்னிங் பீரியட். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா இருக்கும்பொழுது ஒரு பேஷண்ட்டு ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டா, கார்டியாக்கா பேஷண்ட்டா தெரியல. எனக்கு சரியா ஞாபகம் வரல. அந்த பேஷண்ட் என்ன எடுத்து பாத்ரூம் போயிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பாத்ரூம் போயிருக்காரு. போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல சடனா கொலாப்ஸ் ஆயிட்டாரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் ஓடி வந்து நான் என்ன பண்ணேன், சிஸ்டர் கத்துறாரு அந்த ரிலேஷன். ஓடி போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, இந்த மாரி அப்பா கொலாப்ஸ் ஆயிட்டாரும்மா, வந்து பாருங்கன்னாரு. ஓடி போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல. உடனே என்ன பண்ணேன், ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டு, எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாம் என்ன குடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்துட்டு, பேஷண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ் எல்லாம் குடுத்து, அப்புறம் வந்து இது பண்ணி விட்டோம். கொஞ்ச நேரத்துல அவர் நல்லாயிட்டார். எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ் குடுத்ததுலயே நல்லாயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரோட சன்னு. நான் எதிர்பார்க்கலம்மா, அப்பா திடீர்னு போயிட்டாரேன்னு நினச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டோம். அம்மாக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்படின்லாம் பயந்துட்டோம்மா, பரவாயில்லம்மா அப்படின்னாரு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஆனா, அந்த காலத்துல வந்து ஒரு செகண்ட் கூட எங்களால உட்கார்றதுக்கான சான்ஸே கிடைக்காது. ஆனா எல்லாமே 8 மணி நேரம் டியூட்டி தான். அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து 8ங்கிறத 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட பண்ணுவாங்க. நாங்க ஒர்க் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். 8 மணி நேரம் தான் வேல. அந்த 8 மணி நேரத்திலயும் ஒரு செகண்ட் கூட உட்கார்றதுக்கான சான்ஸே கிடைக்காது. ஈவன் ரிப்போர்ட் கூட நாங்க நடந்துட்டே அங்க அந்த கேஸ பார்த்து, இந்த கேஸ பார்த்துட்டு இப்படியே வந்து தான் எழுதுறோம். ஆனா டாக்டர்ஸ்ங்கிறவங்க வந்து ஜெனரலா எப்பவும் போல ஒரு ரெகுலர் டைம் இருந்தா டியூட்டிக்கு வந்துருவாங்க. ஆஃப்டர் நைட் டியூட்டில எப்படின்னாக்கா, டாக்டர்ஸ் வந்து கால் டியூட்டில தான் இருப்பாரு. அந்த கால் டியூட்டில இருக்கும்பொழுது பேஷண்ட் வரத்துக்குள்ளேயே எங்களுக்கே அந்த ரொட்டீன்லாம் பழகி போயிடும். அந்த பழகி போனதுனால இந்த பேஷண்ட் இப்படி வந்திருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு டைரியா கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அவருக்கு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணணும். டைரியாக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் இருக்கோ அத போடுவோம். பிபி லோவாயிடுத்துன்னா, பிபி லோவானா அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு இருக்குது, அது போடுவோம். இந்த மாரி எல்லாம் போட்டு ஓரல் என்ன குடுக்கணுங்கிறதையும் குடுப்போம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டு, எங்களுடைய ரிப்போர்ட் என்னவோ நாங்க இந்த சார்ட்ல எழுதி வச்சிருப்போம். அத வந்து அப்புறம் அவரு வந்து அவருடைய சார்ட் ஒண்ணு இருக்கும். டாக்டர்ஸ் ஷீட் இருக்கும். அதுல வந்து எழுதுவாரு. இந்த மாரி நாங்க என் சிஸ்டர்ஸுங்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, "எங்கள காட்டிலும் உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி சிஸ்டர். நீங்க நெறையவே பண்றீங்க" அப்படின்னுவாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. ரொம்ப கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க இன்வால்வ்மென்ட்டோட அந்த சர்வீஸ பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். இது நடுவுல எப்படின்னா, இமயோ இதுலயே என்னோட சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணா, இடையில. ஜாயின் பண்ணும்போது, அவ வந்து எனக்கு ஒரு 1 1/2 வருஷம் ஜூனியரா ஜாயின் பண்ணா. அவ மேயோல இருந்துட்டு இருந்தா. அப்புறம் நான் வந்து மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு போஸ்டிங் கிடைச்சு, நான் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கும் அதே மாரி ஒரு போஸ்டிங் கிடைச்சிடுத்து. மெடிக்கல் காலேஜ்லயே போஸ்டிங் கிடைச்சு. இப்ப நாங்க 2 பேருமே மெடிக்கல் காலேஜ்லயே ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நாட்களில் என்னன்னாக்கா 2 பேரும் நீங்கள் வந்து சிஸ்டர்ஸ் தானே, ஹாஸ்டலில் வேண்டாம், நீங்கள் தனியாக வீடு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் தனியாக வீடு எடுத்துட்டு, நானே என்னுடைய சிஸ்டர், அதுக்கும் ஒரு தாண்டி இன்னொரு சிஸ்டர் ஒருத்தி இருந்தா. அவள் வந்து டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் படிச்சுட்டா. அவளுக்கு வேலை கிடைக்கல. அதுக்குள்ளே அப்பா ரிட்டயர் ஆகி கிராமத்துக்கு போயிட்டாரு. கிராமத்துக்கு போகவே அங்கே போய் உட்காந்துருக்க முடியாது, அவளுக்கு ஒரு வேலை வெட்டி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மா உட்காந்து அவளையும் கூட்டிட்டேன். இந்த 2வது சிஸ்டர் என்னால் நர்சிங்க்கு வந்தவோ ஒத்தி, அப்புறம் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் படித்து ஸ்டெனோவா ஒத்தி வந்தா. 2 பேரும் 3 பேருமா சேர்ந்து மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே ஹனுமான் நகர்ன்ற இடத்துல வீடு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தங்கியிருந்தோம். அதுக்குள்ள இடையில வந்து மேரேஜுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருந்தது. ஏன்னா இவர் எங்கள் அத்தை பிள்ளை. எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ இருக்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அத்தை பிள்ளை. அதனால் அவங்க வீட்டில் பேச்ச ஆரம்பித்தாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணுறியா, நான் என் பிள்ளைக்கு வேற எங்கேயா வெளியில் பார்க்கட்டுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் சம்மதம். அதனால் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நான் மட்டும்தான் வந்தேன். நானும் நாக்பூர்லேருந்து வந்தேன். மாம்பழத்தில் தான் எங்களுடைய பெண் பார்க்கும் படலம் நடந்தது. எல்லா 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது, 2 வீட்டாருக்கும் பிடிச்சிருந்தது. பேச்சுவார்த்தை நடந்தது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எங்கள் மேரேஜ் நல்லாவே நடந்தது. ஒரு கிராமத்தில் இதே அமனூர் சொன்னது பாருங்க, என்னுடைய முதல் பிறந்த வளர்ந்த ஊர். அதே அமனூரில் எங்கள் இப்போ நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காரு. எல்லார் வீட்லேயுமா தங்கியிருந்தேன். அந்த நாளில் வந்து சத்திரங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே கிராமங்கள்னாக்கா கிராமத்து வீடுகளுக்குள்ளேயே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷனாக இருந்துட்டு வீடுகளை தங்கிட்டு இருந்து அங்கேருந்தே கல்யாணத்தை முடித்தாங்க. அதனால் அங்கே கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் வந்து மயிலாப்பூரில் வீடு. அதனால் கல்யாணம் ஆச்சு. அங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். வந்த உடனே எங்கள் வீட்டில் என்னுடைய பிரதர் இன் லா ஒருத்தர் டாக்டர். அவர் சொன்னார், நீ அங்கே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுமா, நம்ம இங்கே வேலை தேடிக்கலாம். ஏன்னா என் தம்பி வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பண்ணுறாரு. அதனால் அவனால் அங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறது கஷ்டம். 2வது மொழி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அங்கே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நாக்பூரில் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பியும் சென்னைக்கே வந்து சேர்ந்துட்டேன். சென்னையில் வந்து திரும்ப வேலை தேடுற பிரச்சனை வரும்போது அப்படி ப்ரைவேட்டில் போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா தேடும்போது எனக்கு ரயில்வேலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதில் ரயில்வேயில் வந்து ஜாயின் பண்ணேன். ரயில்வே பெரம்பூர் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் வேலை பண்ணேன். அதுக்குள்ளே இடையில என்னுடைய எனக்கு ஒரு கல்யாணம் ஆன ஒரே வருஷத்தில் பையன் பிறந்துட்டான். பையன் பிறந்த 3வது வருஷம் பொண்ணும் பிறந்துட்டான். இந்த 2 குழந்தைய வச்சு ஒரு நேரத்தில் பார்க்க முடியாதுன்னுட்டு பையனை அம்மா வீட்டில் விட்டுட்டேன். பொண்ணை மட்டும் எங்களோட கூடவே வச்சிருந்து கடைசி வரைக்கும் பொண்ணுக்கு எங்களோடையே இருந்தா. அதனால் அவளுக்கு இன்னும் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. பையனுக்கும் அஃபெக்ஷன் உண்டு. ஆனாலும் பொம்பளை பசங்களுக்கு ஒரு கூடுதலான இது உண்டு. அடுத்தது பொண் குழந்தையும் பிறந்துட்டான்றதுனால 2 குழந்தைகளை வச்சுட்டு ஒரே இடத்துல இருக்க முடியாது. என்னுடைய மாமனார் மாமியார்லாம் வயசானவர். அவங்களால எனக்கு வந்து இந்த மீன்ஸ் ஃபிசிக்கலாக அவளால் எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக எங்கள் அம்மா அப்பா ஓரளவுக்கு கொஞ்சம் வயசானவங்க தான். ஆனாலும் எங்கள் மாமனார் மாமியாரை காட்டிலும் சின்னவங்க தான். அவங்க சொன்னாங்க, குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்பட வேண்டாம், நீ அங்கே வந்துடுமா, நான் பார்த்துக்கிறேன்னு. எனக்கு அரக்கோணத்தில் டிவிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, இப்போது இருக்குது. அந்த டிவிஷன் ஹாஸ்பிட்டலில் நான் போய் திரும்பவும் பெரம்பூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி டிவிஷனுக்கு போனேன். டிவிஷனில் போயிட்டு அங்கே இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு என் பொண்ணுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுக்கு வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 46-47 வயசு இருக்கும். எனக்கு நைட் டியூட்டிலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், வேறு எக்மோர் ஹெல்த் யூனிட்டுன்னு ஒரு இப்போவும் இருக்குது எக்மோரில். அந்த ஹெல்த் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். மகாராஷ்டிராவில் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ரயில்வேல வந்து கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் வந்து எனக்கு தெரியாத போச்சு. மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அது. அதில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதனுடைய சர்டிஃபிகேட் இருந்தாரா, அதாவது ரிலீவிங் ஆர்டர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அங்கே சர்வீஸ் பண்ணி அங்கே ரிலீவ் ஆன ஆர்டர் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இன்னும் கூட பெனிஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு ரயில்வேல சொன்னார். ஆனால் நான் ரயில்வேயில் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் சர்வீஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன கிடைக்கணுமோ அதெல்லாமும் கிடச்சிது. டோட்டலாக என்னோடய நர்சிங் சர்வீஸ் வந்து அது ஒரு 10 மகாராஷ்டிராவில் ஒரு 10 வருஷம், இங்கே சென்னை பெரம்பூர் ரயில்வே இதில் வந்து அதாவது சதர்ன் ரயில்வே டோட்டலாக சதர்ன் ரயில்வேல 25 வருஷம், டோட்டலாக 35 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன் பிட்வீன் வந்து டிஆர்எம்மோட அவார்டு வாங்கியிருக்கேன், சிஎம்மோட அவார்டு வாங்கியிருக்கேன்,
அதுக்கப்புறம் பெஸ்ட்டு குவாலிஃபைட் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்கேன். ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு என் பொண்ணுக்கு 2009ல் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவள் டோட்டலாக ஹஸ்பண்டோட போயிட்டா. அப்புறத்துலேருந்து நாங்கள் ஃப்ரீ ஆகிட்டோம். நானும் இவரை மட்டும் இருப்போம். பையன் வந்து 2001லேயே இதுக்கு போயிட்டான், பெங்களூரில் பையன். அதனால் அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவள் டாட்டர் இல்லாமல் பெங்களூர் தான். அதனால் அவங்க அங்கே தனியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே தனியாக இருக்கோம். இன் பிட்வீன் எனக்கு என்னென்னா, இந்த வீடு வந்து இப்போ நாங்கள் இந்த வீடு வந்து சன் வாங்கி கொடுத்தது தான். அதனால் இவருக்கு ரொம்ப கோவில் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும். ஆன்மீகத்தில் அவருக்கு நிறைய நாட்டம் உண்டு. இவர் 5, 6 உற்சவம் பண்ணிட்டுருக்காரு. அதனால் இவருக்கு அந்த பெருமாளை விட்டோ இந்த வீட்டை விட்டு வரத்துக்கு அவருக்கு மனசு கிடையாது. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி இந்த வீட்டுக்கு வந்தே சேரணும் அவருக்கு. அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு எப்போவுமே. அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நாங்களும் இருக்க முடியாது இல்லையா? வயசான காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு பிரிய முடியாது. அது மாதிரி இருந்துட்டுருக்கோம். வீட்டில் எப்போவும் காலையில் எழுந்ததால் சமையல், சாப்பாடு, வீடு க்ளீன் பண்ணுறது. எனக்கு வீட்டுக்கு வேலைக்காரன் இது வரைக்கும் வாழ்க்கை என்றைக்கு நாங்கள் பிகினிங் ஆரம்பித்த நாள் எங்கள் வீட்டிலே நான் குழந்தையா இருந்த நாளில் எங்களுக்கு வேலைக்காரர் கிடையாது. கல்யாணம் ஆகி வந்து நானும் இவரும் தனியாக இருந்த நாட்கள்லேயே வேலைக்காரர் கிடையாது. ஏன்னா என்னோட நிறைய வேலைகள் அவர் ஷேர் பண்ணிப்பார். அதே மாதிரி நான் வீட்டில் இருக்கிறனால என் வேலையை நானும் பண்ணிப்பேன், அவரும் பண்ணிப்பார், அவரும் எனக்கும் பண்ணிப்பார். ஆக மொத்தம் நாங்கள் 2 பேரும் ஷேரிங்கில் போனதால எங்களுக்கு இன்னி வரைக்கும் அது எங்களுக்கு வேலைக்காரன்றதே கிடையாது இது வரைக்கும். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் காலையில் எழுந்த நேரத்துக்கும் சமையலுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ, காய்கறி கட் பண்ணுறதோ, சாதம் வைக்கிறதோ, பருப்பு வைக்கிறதோ அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நான் கிச்சனில் வந்து மீதி வேலையில் நானும் முடிச்சுட்டு சமையல் டோட்டலாக முடிச்சுட்டு டேபிளில் கொண்டு சாப்பாடு வைக்கிற வரைக்கும் என் வேலை. இந்த மாதிரி எங்கள் லைஃப் வந்து ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்கிறது. கல்யாணத்தில் ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்லியிருக்கோம். இது வைப்பாங்க, நகத்தடின்னு வைப்பாங்க. என்னென்னா 2 மாடும் சேர்ந்தா மாதிரி தான் வண்டி இழுக்கணும். ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. கல்யாண வாழ்க்கையே அதுதான். நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறது என்னன்னாக்கா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு லைஃப்பில் ஒருத்தருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த லைஃப்பில் இந்த பிரிவினைங்கிறதோ டைவர்ஸுங்கிறதோ எதுவுமே வராது. அந்த அளவுக்கு எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் என்ன நினைப்பேங்கிற சொல்கிறத விட அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது டக்கு டக்குன்னு எங்களுக்குள்ள ஒரு குயின்சைட் ஆகிடும். அதாவது ஏற்றல் தாழ்வே இருக்காது. இன்னைக்கு ஒரு பிஸ்கெட்டே இருந்துருக்கலாமே சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள வாங்கிட்டே வந்திருப்பார். பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம கூட எங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒத்துமை ஜாஸ்தி மனசுக்குள்ள. அவர் என்ன சொன்னாலும் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொன்னாலும் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இன்னி வரைக்கும் உனக்கு என்ன சம்பளம் வந்தது, ஏது வந்ததுன்னு கேட்டதும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்களா, அப்படியே இருந்தால் கூட உன்னோடதெல்லாம் சேவிங்ஸில் வச்சுக்கோ, என்னது மட்டும் செலவு பண்ணலாம். யாராவது ஒருத்தர் சேவிங்கில் இருக்கணும் அப்படின்ற பெரிய மனசெல்லாம் உண்டு அவருக்கு. ஏன்னு கேட்டிங்களன்னா, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச காலத்துல ஏதோ வாழ்க்கையில் அவங்களுக்குள்ள கசப்பு வந்துடுறது, செட்டுன்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க. நீ வேண்டாம் நானும் வேண்டான்ற மாதிரி. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது வந்து பொறுமை வேணும் முக்கியமாக. ஒவ்வொன்றத்துலேயும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து சும்மா வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது. வாழ்க்கை முறையில் எல்லாருமே புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் மனசில் வராது. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறதே இதுதான் சார். நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நாட்களில் கூட ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் வருவாங்க. வரும்போது என்னுடைய ஒய்ஃப் இல்லைம்மா, நான் மட்டும் தனியாக இருக்கம்மா, எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, என்னத்துக்கு பிள்ளையோ பொண்ணோ யாரும் ஒன்றும் சரியாக கவனிக்க மாட்டேன்றாங்க, பணத்தை தான் வாங்கிக்கிறாங்க என்கிட்டேருந்து அப்படின்லாம் பேசிட்டு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. நான் அவருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது ஒரே அட்வைஸ் தான். தனிமைங்கிறது பெரிய விஷயமே இல்லை. இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து 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 அது வயோதிகங்கிறது நிச்சயம். அதே மாதிரி நம்ம மரணங்கிறதும் நிச்சயம். இது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதை நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறது ஒன்று. 2வது என்னன்னு கேட்குறீங்களா, அடுத்தவங்களை நம்ம சார்ந்து இருக்கணுங்கிற அந்த நம்பிக்கை வரக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க சார்ந்து இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம செஞ்சுப்போம், 4 பேர் நல்லது செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த தனிமைங்கிறதே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஓல்டேஜ் எந்த ஓல்டேஜோ நல்ல பார்த்து சேர்ந்துக்கோங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, போய் சேருங்கோ. சேர்ந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி உங்களை மாதிரியே நிறைய பேர் இருப்பா இல்லையா அங்கே, அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கோ. உங்களை சரிதானம் பண்ணுங்கோ. வாயால் நல்ல வார்த்தைகள் சொல்லிக் கொடுங்கோ, நல்ல விஷயங்கள் பேசுங்கோ. இப்படின்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. இது நான் ரிட்டையர் ஆனதுக்கு எல்லாருமே என்ன கேட்பா, உங்களுக்கு எப்போவுமே இந்த இன்ட்ரெஸ்ட் உண்டா அப்படின்னு தான் கேட்பா. ஆனால் நான் வந்து டைலரிங் கற்றுட்டு இருந்தேன் காலத்தில், அந்த காலத்துலேயே
குட்டி குட்டியாக சாம்பிள்ஸ் தைப்பேன். ப்ரா தைப்பேன். அந்த காலத்துலலாம் ப்ராங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு துணியில் இது பண்ணிப்பாங்க லேடிஸு வச்சு தைச்சி போட்டுப்பாங்க. ஆனால் நான் குட்டி குட்டியாக அந்த கப்பு மாதிரிலாம் இப்போல்லாம் வருது பாருங்கள், அந்த மாதிரி ப்ரா தைப்பேன், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தைப்பேன், ஷிம்மி தைப்பேன். இந்த மாதிரி ஜாக்கெட்டு விதவிதமாக நெக்கு வச்ச ஜாக்கெட்லாம் தைச்சி சின்னதாக பேண்ட் பண்ணி ஒரு பெரிய ஆல்பம் தயாரித்து வச்சுருந்தேன். அது எங்கள் டீச்சர் தையல் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆல்பம் எனக்கு வேணும்னு பிடுங்கி வச்சுட்டாங்க. நீ வந்து வேலைக்கு தானே போகிற, உனக்கு எதுக்கு இது இனிமே அப்படின்னு அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் காட்டி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டைலரிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால் முடியல, நான் டைலரிங் விட்டுட்டேன். மற்றபடி நாங்கள்லாம் ஜாக்கெட்லாம் தைச்சதெல்லாம் நாங்களே தைச்சிக்கிறது தான். கையிலேயே உட்காந்து தைப்போம். இதில் மிஷின்லாம் கிடையாது, அப்போ கையிலே தைப்போம். அதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் ஒன்றும் பொழுதுபோக்கு இல்லையே, என்ன செய்யறதுன்னு சொல்லி தான் முள்ள அது எப்படி எனக்கே வந்ததுன்னு தெரியல. ஆனால் எதை பார்த்தாலும் இதை பார்த்தா இப்படி செய்யலாமே, அதை பார்த்தா அப்படி செய்யலாமேங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த விஷயத்தில் தான் இப்போ ஒன்று ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பொதுவாக காலையில் எழுந்த நேரத்துக்கும் குளிச்சுட்டு சமைக்கிறதும், சாமிக்கிட்ட கோலம் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் சமையல் முடிஞ்சிடும். வந்து உட்காந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். 11லேருந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது, அது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 12 மணி 1 மணி போல் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம், 3 மணி வரைக்கும். அது இடையில இன் பிட்வீன் என்னன்னாக்க ஒரு நாளைக்கு தூக்கம் வராது. அப்போ இந்த கை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு மாடிக்கு போனோம்னா, மாடி தோட்டம் வச்சுருக்கேன். நிறைய பூச்செடியெல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு சாமிக்கு வேண்டிய பூவெல்லாம் நிறையவே கிடைக்கிறது. பூச்செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2, 3 காய்கறி தோட்டம் வச்சுருக்கேன், செடி வச்சுருக்கேன். மற்றபடி எனக்கு எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து எனக்கு மாடியில் தோட்டம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்கிறது, குழந்தைகள் எல்லாமே அவள் தான். தோட்டம் தான் எனக்கு மொத்தத்தில். 2வது நம்மளுடைய மனசில் இருக்க எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் கூட அவளோட பேசிகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு மனசே மாறிடும். ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். மாடியில் போனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன இன்னைக்கு 4 நாள் தான் பூ கொடுத்துருக்கேன், நாளைக்கு நிறைய பூ கொடுக்கணும், நான் எனக்காக கேட்குறேன், நான் சாமிக்கு வைக்க தானே கேட்குறேன் அப்படின்லாம் பூக்கிட்டலாம் பேசுவேன். அவருக்கு சொல்வார், எல்லாரும் சொல்லுவாங்க, பூ தோட்டத்தில் நம்ம பேசினோம்னாலே அவளுக்கு புரியுமா, செடி கொடிகளுக்கெல்லாம் புரியுமா நம்ம பேசுறது என்னன்றது. அதனால் அப்படியே சொல்லி பேசிகிட்டே வருவோம். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாடியில் போனால் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு வருவோம், நானும் அவரும் 2 பேரும் சேர்ந்து. இப்போ வந்து பார்க்க போனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முதல்ல ஆரம்பங்களில் கஷ்டம்னா மனசு கஷ்டம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணத்தால் கஷ்டப்பட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம். இதை குழந்தை பருவத்துலேருந்தே பணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த சம்பாதிக்கணும்னு ஆரம்பித்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் பார்க்க ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா இப்போ நிறையவே எல்லாம் பகவான் எங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. நிறைய என்ன வேணுங்கிற அளவு கொடுத்துருக்காரு. நிறையன்னா எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் வச்சுருந்தாங்க. வேணுங்கிற அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நம்பிக்கையோடு இருந்தோம். கண்டிப்பாக கிடைச்சது. இன்னி வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். நானும் சரி, அவரும் சரி. ரெண்டும் பெருசாக வியாதிகள் அப்படி கஷ்டம் ரொம்ப படுக்க அப்படின்லாம் இல்லாத இன்னி வரைக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னா, நாங்கள் எல்லாம் வந்து மனசை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான் சொல்லணும். மனசை சந்தோஷமாகவும் தன்னம்பிக்கையோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த கஷ்டமும் வராது. அதுதான் முக்கியம். அதாவது சந்தேகமும் கோபமும் ஒரு மனுஷனை வந்து படுகொலை தள்ளிடும். இதே சந்தோஷமும் மனசு சந்தோஷமும் தைரியமும் அவனை தூக்கி விடும் மேலே. இந்த இந்த இது வந்து லாஜிக் என்னுடையது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிடுறது நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கெல்லாம் எது பிடிச்சிருக்குன்னு தெரியாது. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன் நான் நம்புகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.
தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.